பாஜக நிர்வாகி தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். பாஜக நிர்வாகி தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். பாஜக மாநில பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் சீட் ஒதுக்காததன் காரணமாக அதிருப்தியில் இருந்த அவர் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார். பட்டியலணியுடைய மாநில தலைவராகிய நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நான் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறேன். நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து ஒரு நாட்களிலோ அல்லது விரைவில் நாங்கள் இணைய இருக்கிறோம். இந்த தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக சிதம்பரம் வேட்பாளர், அதை சார்ந்து பட்டியல் 7 தனித்தொகுதி வேட்பாளர்களையும் இன்னும் வாய்ப்புள்ள சில பகுதிகளையும் கட்சி சொன்னால் அந்த இடங்கள்லையும் நான் பிரச்சாரம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறேன். இந்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த 2026க்குமான அனைத்து வியூகங்களும் தலைமை எடுக்கிற முடிவின்படி, அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற முடிவின்படி இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். அடுத்து இந்த முடிவுக்கு நான் விரைவாக வருவதற்கு காரணம், இந்த தேர்தல் நான் ஒரு பட்டியலணியுடைய மாநில தலைவர். என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது எந்த வகையில்? அப்போ பட்டியலினுடைய மாநில தலைவராகி எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலணி சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இது முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் அமைச்சர் அவர்களும், அமைப்பு பொதுச்செயலாளர் என்கின்ற கேசவிநாயகம், இந்த 3 பேர் போட்ட திட்டம்தான். அப்போ இவங்க 3 பேர் தான் கட்சியா? அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள்ங்கிற பேரில் இன்றைக்கி கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்டுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இது அதோடு இல்லை, யார் எங்கே வேணாலும் போய் நிப்பாட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. இப்போ குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியில் பொன் பாலகணபதினு சொல்லிட்டு ஒரு பொதுச்சாளர் நிப்பாட்டிருக்காங்க. அவர் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் அது முழுக்க பறையர் சமுதாயம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இது என்ன நடைமுறை இது? அப்போ பட்டியல் சமுதாயத்து சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டினோம்னா ஒரு தலைவரை கன்சல்ட் பண்ணணும். ஒன்று, எனக்கு சீட் இல்லைனா இன்னொரு சீட் வாய்ப்பு, நீங்கள் அந்த தொகுதி எடுக்கலன்னா இன்னொரு தொகுதி எடுத்திருந்தா கூட நான் அதுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் தொகுதியிலே நிப்பாட்டுறீங்க? நான் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறேன். 2004 நான் பிஜேபியில் இணைஞ்சேன். அதிலிருந்து இது வரைக்கும் அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கூடுதலாக இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலை அதோட இல்லை, சனாதன ஒழிப்புங்கிற பேரில் சொல்கிற திருமாவளவனை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இடையில பார்த்தீங்கன்னா கூட அவரை நான் எதிர்த்து பேசுனதில் என் வீடு அடிக்க நொறுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய கார் நொறுக்கப்பட்டிருக்குது, அவ்வளோ பண்ணுறோம். எனக்கு அவருக்கு பர முரண்பாட்டுகள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சி திடீர்னு எந்த இதுவுமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு இங்கே திடீர்னு போடுறீங்க. அப்படின்னா நீங்கள் பெரிய சமூக நீதி அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னால் ஏன் வேலூர் பக்கத்தில் பொது தொகுதி கொடுக்குறது? எஸ்சி தொகுதிக்கு கொண்டு தான் கொடுக்கணுமா? அப்போ நீங்கள் அங்கே பண்ணலாம்ல. அந்த முரண்பாடு இல்லை. எனக்கு தொகுதி கொடுக்கலங்கிறது மட்டும் தாண்டல, நீ பட்டியல் சமுதாயத்தை மதிக்கலை அப்படிங்கிறது தான் காரணம். யார்கிட்ட? அண்ணாமலைகிட்டையும் கேசவநாயகத்தையும் கேட்குறேன். முதல்ல அண்ணாமலைக்கு தான் கேட்டேன். என்ன ஒரே இதில் தவறான முடிவு அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுறேன். ஏன்னா அதிகமாக அவர் ஃபோன் எடுக்கிறதில்ல. அப்போ நான் போடும்போது அவரே ஒரே வார்த்தை, கட்சி எடுத்த முடிவு, இதை அவர் சொன்னார். ஒரே வார்த்தை, அண்ணாமலை கட்சி எடுத்த முடிவுன்னு சொல்கிறார். இது நான் எடுத்த முடிவுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.